அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்லேருந்து ஒரு அசல் வினாத்தாள் 25 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர். இஸ்மத் சன்னியாசி வீரமாமுனிவர். இரண்டாவது வினா. தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள பெருஞ்சித்திரனாரின் நூல் எது? தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள பெருஞ்சித்திரனாரின் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. மூன்றாவது வினா. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நாலாவது வினா. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி, பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். ஐந்தாவது வினா. நுண்ணிய நூல்பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எது? நுண்ணிய நூல்பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பேச்சுக்கலை. ஆறாவது வினா. கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சுதந்திர தாகம். ஏழாவது வினா. இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது? இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பாரிமலைக்கொடி. அப்ப இயேசு காவியம், ஆட்டனத்தி ஆதிமந்தி, சேரதாண்டவம் இந்த 3 நூல் எழுதுனது யாருன்னா கண்ணதாசன். எட்டாவது வினா. ஏடா போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெறும் நூல் எது? ஏடா போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, கலித்தொகை. ஒன்பதாவது வினா. ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை? ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கலிவெண்பா. பத்தாவது வினா. பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, திருவி கல்யாண சுந்தரம். பொதுமை வேட்டல் திருவி கல்யாண சுந்தரம். 11வது வினா. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல். 12வது வினா. ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது? ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல். சரியான விடை ஆப்ஷன் டி, நாடு. 13வது வினா. பகைசெய் நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பகைசெய் நெஞ்சமும் பற்றுலு ஒன்றுற என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, தேம்பாவணி. 14வது வினா. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார்? தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, கெல்லட். 15வது வினா. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு எது? ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு எது? சரியான விடை ஆப்ஷன் பி, உருபன். 16வது வினா. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, வாணிதாசன். 17வது வினா. பின் வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் எது?
இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி. இந்த சிங்கவல்லி எதை குறிக்கும்னா தூதுவளையை குறிக்கும். அப்போ இந்த கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் பெயர் பார்த்தீங்கன்னா கையாந்தரை, பிரங்கராசம், தேகராசம். இதெல்லாம் கரிசலாங்கண்ணிக்கோட இன்னொரு பெயர். சிங்கவல்லி தூதுவளைக்கான பெயர். 18வது வினா, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சாமுவேல் பெப்பிசு. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் பெப்பிசு. 19வது வினா, குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழி உணர்த்துவது எது? சரியான விடை ஆப்ஷன் சி சோம்பல். 20வது வினா, இலக்கண குறிப்பு தருக. விதையாமை மற்றும் உரையாமை. சரியான விடை ஆப்ஷன் பி எதிர்மறை தொழிற்பெயர்கள். விதையாமை, உரையாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர்கள். 21வது வினா, பிழையை கண்டறிந்து எழுதுக. பிழையை கண்டறிந்து சரியான சொல்லை எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி எருது வண்டியை இழுத்தது என்பது சரியானது. 22வது வினா, அறுகோணம் எவ்வகை பெயர்ச்சொல்? அறுகோணம் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வடிவ பண்பு பெயர். அறுகோணம் என்பது வடிவ பண்பு பெயர். 23வது வினா, நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? நாகபஞ்சமி கதை என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி நாககுமார காவியம். 24வது வினா, வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள். வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள். சரியான விடை ஆப்ஷன் பி புல். வை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் புல். கடைசி வினா, பொருந்தா சொல்லை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக. சரியான விடை ஆப்ஷன் டி மூதூர் தொழிற்பெயர் என்பது தப்பு. மூதூர் என்பது பண்பு தொகை. அப்போ மூடுபனி வினைத்தொகை சரியானது. வெந்து வினையெச்சம் சரியானது. தடவரை உறுதி தொடர் சரியானது. அப்போ பொருந்தாது பார்த்தீங்கன்னா மூதூர். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 25 நாட்கள் தேர்வெட்டியில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம்.